ஹலோ கிரிப்டோ பார்ட்னர்ஸ், வெல்கம் டு கிரிப்டோ தமிழ் அசிஸ்டன்ஸ் யூடியூப் சேனல். எங்களுக்கு தெரியும் டோ மார்க்கெட்டையே நாங்கள் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கோம். அதில் ஸ்னாப்ஷாட் எடுக்க போகிறாங்க, அதாவது ஃபைனலைஸ் ஏர்ட்ராப் எவ்வளோ வரப்போன்னு சொல்லி எடுக்க போகிறாங்க. இப்போ செப்டம்பர் மாதம் 2 ஆல்ரெடி இது ஒஃபிஷியலான ஏர்ட்ராப், ஒஃபிஷியலான அப்டேட் 2 இந்த ஸ்னாப்ஷாட் எடுக்க போகிறதாக. ஸோ அந்த ஈவெண்ட்டை முன்னிட்டு அவங்க 5 நாளைக்கு தொடர்ச்சியாக டெய்லி செக்இன் பண்ணுறது மாதிரி போனஸ் ஒன்று தரப்போகிறாங்க. எங்களுக்கு நாங்கள் டெய்லி செக்இன் பண்ணுறதால எங்களுக்கு டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கான கோயின்ஸ்லாம் கிடைக்கிறதுக்கு சான்ஸ்கள் இருக்குது. ஸோ ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு நாளைக்கு ஒரு வந்து செக்இன் பண்ணி பார்த்துட்டு போயிருங்க. அதோட ஏதாவது டாஸ்கள் அவைலபிள் இருந்தால் 3 டாஸ்கள் அவைலபிள் இருக்குது. அந்த டாஸ்கில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. எஸ் கோயினில் சப்மிட் பண்ணிக்கொள்ளுங்க. எஸ் கோயினில் நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணி கொண்டாங்களே இருந்தால் அது கிளிக் பண்ணி அதில் ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணி உள்ளே போய்ட்டு வெளியே வந்தீங்கன்னா உங்களுக்கு இது கிளைமபிளில் இருக்கும். ஸோ அப்படியான ஆப்ஷன்களை பார்த்து கிளைம் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நிறைய டாஸ்கள் இருக்குது. 500 டோ மார்க்கெட் கோயின், 1000 கோயின் earn பண்ணக்கூடிய, 2000 கோயின் earn பண்ணக்கூடிய எல்லாம் இருக்குது டாஸ்கில். அதில் போய் பார்த்து எடுத்துக்கொள்ளுங்க. ஃப்ரெண்ட்ஸை முடிஞ்சால் இன்வைட் பண்ணிக்கொள்ளுங்க, இல்லாட்டி செல்ஃபாக பண்ணிக்கொள்ளுங்க. அதோட வாலெட் ஆப்ஷன், வாலெட்டில் பிட்கேட் வாலெட்டை கனெக்ட் பண்ண சொல்லியிருந்தேன். கனெக்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கனெக்ட் பண்ணாதவர்கள் பிட்கேட் வாலெட் சப்போர்ட்டட் பிட்கேட் வாலெட்டை கனெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட ஃபார்மிங் 1 hour கொடுக்க அந்த ஃபார்மிங்கை ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ப்ளே நவர் கிளிக் பண்ணி ப்ளே அவைலபிள் இருக்கும், அதையும் ப்ளே பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது கேட்டிசன் ஏஐ அல்லது கேட்ஸ்ன்னு சொல்லப்படுற ஏர்ட்ராப் 2 நாங்கள் மைண்ட் பண்ணி கொண்டிருக்கிறோம், ஒர்க் பண்ணி கொண்டிருக்கோம். பைனான்ஸ் இந்த காலையில் எப்படி ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்துருந்தாங்க அவங்களுடைய ஒஃபிஷியல் ட்விட்டர் ஹேண்டில். ஒரு பூனையிட படத்தை போட்டு கொடுத்துருந்தாங்க. டோக்ஸ் லிஸ்டிங் நடக்கிறதுக்கு ஒரு 2 கிழமைக்கு முன்னாடி ஒரு நாயிட படத்தை போட்டு அவங்க ஹைப் கிரியேட் பண்ணாங்க. அடுத்த 2-3 கிழமைகளில் டோக்ஸ் லிஸ்ட் ஆகிட்டு, அதே மாதிரி இப்போ இந்த கேட்டுடைய படத்தை போட்டுருக்காங்க. 2-3 கிழமையில் கேட்ஸும் லிஸ்ட் ஆகிற சான்ஸ் இருக்குது. கேட்ஸ்ன்னு சொல்லப்படுற ஏர்ட்ராப் ஒன்று ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம் டெலிகிராமில். கேட்டிசன் இல்லை, தனி கேட்ஸ் கேங்னு சொல்லி அவங்க ப்ரீ மார்க்கெட் போய்கிட்டு இருக்குது. கேட்ஸ் ப்ரீ மார்க்கெட் போகுது, மேஜர் ப்ரீ மார்க்கெட் போகுது, கேட்டிசன் ப்ரீ மார்க்கெட் போகுது. இதில் பிட்கேட் எக்ஸ்சேஞ்ச் ப்ரீ மார்க்கெட்டில் போய்கிட்டு ப்ரைஸ் எல்லாம் பாருங்கள், ஒரு மாதிரி நல்ல ப்ரைஸ் எல்லாம் போய்கிட்டே இருக்குது. இந்த ப்ரைஸ்லாம் லிஸ்ட் ஆக மாட்டேங்கிட்ட அப்படி இல்லை, இதோட குறையலாம் அல்லது கூடலாம் அல்லது சேம் ப்ரைஸாகவே இருக்கலாம். டோக்ஸ் ப்ரீ மார்க்கெட்டில் நல்ல இதில் ட்ரேட் ஆகி கொண்டு வந்து 0.002 ட்ரேட் ஆகி கொண்டு வந்து, ஆனால் லிஸ்டிங்கில் 0.001 லிஸ்ட் ஆகிட்டு, அதனால் அப்படி இல்லை. ஸோ கேட்ஸ் ஜாயின் பண்ணவர்கள் பார்த்து ஒரு நாளும் டெய்லி செக்இன் பண்ணிக்கொள்ளுங்க, வாலெட் கனெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட பாருங்கள் சில டாஸ்கள் அவைலபிளாக இருக்கும். அந்த டாஸ்க்கெல்லாம் பார்த்து கம்ப்ளீட் பண்ணி உங்களுடைய இன்க்ரீஸ் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுடைய கோயின்ட்ட பெரும்போது இன்க்ரீஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட மெகா-டோன் டிரான்சாக்ஷன் சொல்லி ஒரு டாஸ்க் கொண்டு வந்திருக்கு. அதுக்கு நீங்கள் உங்களுடைய பிட்கேட் வாலெட்டை கனெக்ட் பண்ணணும். பிட்கேட் வாலெட் கனெக்ட் பண்ணியிருப்பீங்க நினைக்கிறேன். கனெக்ட் பண்ணியிருந்தீங்களா இருந்தால் சின்ன டிரான்சாக்ஷன் பண்ணணும். 0.21 பெருமதியான டோன் கோயினை டிரான்சாக்ஷன் பண்ணியிருந்தீங்களா இருந்தால் உங்களுக்கு அந்த டாஸ்க் கம்ப்ளீட் ஆகி உங்களுக்கு ஒரு 2000 கேட்ஸ் கோயின் எக்ஸ்ட்ரா வரும். டோக்ஸில் பண்ணியிருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எக்ஸ்ட்ராவாக எங்களுக்கு கொஞ்சம் கோயின்ஸ் தந்தவங்க இந்த டாஸ்க் பண்ணதால். அதே மாதிரி இவங்களும் 2000 கோயின் எக்ஸ்ட்ரா தராங்க. எனக்கு இப்போ இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸாக இருக்கிறதால நான் இப்போ பண்ண முடியாமல் இருக்குது. பிறகு நான் அதை பண்ணிக்கொள்வேன். 0.21 டோன் தேவை. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பார்த்து பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது மீமிஃபையும் அக்டோபர் மாதம் 9 லிஸ்டிங் தரப்போகிறதாக, வித்ட்ராவல் தரப்போகிறதாக அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ நாங்கள் லெவல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். லெவல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்? டேப் போட் ஆக்டிவேட் பண்ணணும். லெவல்ஸ் மேக்ஸிமம் லெவல்ஸ் 14 லெவல்ஸ் வரைக்கும் இருக்குது. நான் இப்போ 9வது லெவல்ஸ் இருக்கிறேன். நீங்கள் முடிஞ்சவர்கள் சில பேர் 14 லெவலும் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க, சில பேர் 14 இருப்பீங்க, அப்படி 12 இருப்பீங்க, 13 இருப்பீங்க. அப்படி ஒரு லெவல்ஸ் இன்க்ரீஸ் பண்ண முடிஞ்சால் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த இதில் மேலே பாருங்கள் கிளைம்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது. அதை கிளைமை கொடுத்து போட்டு கிளைம் கோயினை கொடுத்து போட்டு அது பிறகு பூஸ்டர் ஆப்ஷனுக்குள்ள வந்து நீங்கள் ஆக்டிவேட் டேப் போட்டை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும். ஆக்டிவேட் பண்ணால் ஒரு 2 மணி 3 மணி நேரத்துக்கு உங்களுக்கு அது ஒர்க் ஆகி அந்த லைஃப்ஸை கில் பண்ணி, லைஃப்ஸை குறைச்சி அந்த எனிமியை கில் பண்ணி புது எனிமியை நீங்கள் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு, அதாவது புது லெவலுக்கு நீங்கள் இன்க்ரீஸ் ஆகி போகிறதுக்கு அது உங்களுக்கு யூஸ் ஆகும். இந்த கிளைம் பூஸ்ட்னு சொல்கிற அப்டேட் 3 மணி நேரம் உங்களுக்கு ஒர்க் ஆகும். அது பிறகு டர்போ போட்டுன்னு சொல்கிற ஆப்ஷன் ஒன்று இருக்குது. இந்த விசப் போத்தல் மாதிரி ஒன்று வந்திருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்களா இருந்தால் ஒரு 10 மடங்காக நீங்கள் நார்மலாக கிளைம் பண்ணுற ஒரு டேப்பில் கிளைம் பண்ணுறத விட 10 மடங்கு அதிகமாக நீங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு 10 செகண்ட்ஸ் 20 செகண்ட்ஸுக்கு நீங்கள் கோயின்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி இந்த எனிமியை கில் பண்ணி அடுத்த லெவலுக்கு போகலாம். ஸோ மேக்ஸிமம் 10 லெவலையாவது தாண்டி வச்சுக்கொள்ளுங்க. என்றால் நாங்கள் எப்போயுமே மேக்ஸிமமாக இருக்கிறது எந்த ஏர்ட்ராப்லையுமே மேக்ஸிமமாக இருக்கிறது எங்களுக்கு நல்லா. அதோட ஸ்பின் ஆப்ஷன் இருக்குது. ஸ்பின் ஆப்ஷனுக்குள்ள வந்து பாருங்கள். ஸ்பின்னை வச்சு என்ன செய்யணும்னு சில பேர் தெரியாமல் இருந்து கொண்டிருக்கும். ஸோ ஸ்பின் பண்ணிக்கொள்ளுங்க. ஸ்பின்னு சொல்லி ஆப்ஷன்னா கொஞ்சம் நம்ம அமர்த்தி பிடிச்சிக்கிட்டீங்களா இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக ஸ்பின் ஸ்டார்ட் ஆகும். ஹோல்டு ஃபார் ஆட்டோ ஸ்பின்னுக்கு நீங்கள் கொஞ்சம் நேரம் அமர்த்தி பிடிச்சி கொண்டிருக்கணும். அதோட மேலே ஸ்பின்னு சொல்லி அந்த 50க்கு மேலே ஸ்பின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் நீங்கள் லெவரேஜ் அப்டேட் பண்ணிக்கொள்ளலாம். இத்தனை மடங்காக ஸ்பின் போகணும். 1000 வரைக்கும் நீங்கள் அதை கிளிக் பண்ண அந்த ஸ்பின் இருக்கிற இடத்துல நீங்கள் கிளிக் பண்ண 1, 100, 50, 150, 1000 வரைக்கும் போகும். அந்த 1000 விட்டு போட்டு ஸ்பின்னை ஹோல்ட் பண்ணி விடுங்க. அது தண்ட பாட்டில் ஸ்பின் ஆகி ஒரு நேரத்தில் வந்து நிற்கும். நின்ற பிறகு உங்களுடைய கோயின்ஸ் எல்லாமே டிக்ரீஸ் ஆகி அது உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்கள் தரும். உங்களுக்கு டர்போ போட் தரும், ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் போட் தரும். ஆக்டிவேட் பண்ணி நீங்கள் போட்டை ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு தரும். உங்களோட லெவல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகலாம் இந்த ஸ்பின் ஜூஸ் ஆகும். ஸோ ஸ்பின்னை ஜூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சிருக்கிறவங்க இந்த ஸ்பின்னை ஜூஸ் பண்ணி எவ்வளோ மேக்ஸிமம் யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ மேக்ஸிமம் யூஸ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. 1000 மடங்காக வச்சு போட்டு ஸ்பின்னை பண்ணி பாருங்கள். லெவலை இன்க்ரீஸ் பண்ணிக்கொள்ளுங்க. நான் 9வது லெவலில் இருக்கிறேன். 9ஆம் தேதி அக்டோபர் மாதம் எங்களுக்கு 1 மாதம் ஃபுல்லாக இருக்குது. அந்த 9வது லெவலுக்கு தேதிக்குள்ளே நான் மேக்ஸிமம் லெவலுக்கு வர பார்க்குறேன் பாருங்கள். அடுத்து நேற்று ஒரு 4
போல் 4:50 போல் ஒரு ஏர்ட்ராப் கொண்டு ஷேர் பண்ணியிருந்தேன். சில பேர் கண்டுக்காம இருந்திருப்பீங்க, என்னடா நேற்று டோக்ஸ் லிஸ்டிங் நடக்கிறதுக்கு ஒரு மணித்தியாலம் வர மணித்தியாலத்துக்கு முன்னுக்கு. ஸோ எல்லோரும் முதல்ல பிஸியாக இருந்தாலும் சில பேர் இதை கண்டுக்காமல் இருந்திருப்பீங்க. சீல் சென்ட்னு சொல்லப்படுற ஒரு ஏர்ட்ராப். இது ஜார் பெக் பண்ணுறா, ஐஸ் பிளாக் செயின் பெக் பண்ணுறாங்க. ஐஸ் மைனிங் பண்ணி வித்ரோல் எடுத்துருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ ஜெனுவின் எங்களுக்கு தந்தவங்கன்னு சொல்லி. அவங்களுடைய 4வது ப்ராஜெக்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் போனீங்களா இருந்தால் உங்களுக்கு கூகுள் ப்ளே ஸ்டோர் அல்லது ஆப் ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணி சொல்லி கேட்கும். டவுன்லோட் பண்ண பிறகு இன்ஸ்டால் பண்ண பிறகு இமெயில் அட்ரஸ் கேட்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இமெயில் அட்ரஸ் கேட்கும். இமெயிலை கொடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்துவாங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்னு 2-3 ஸ்டெப்பில் எடுக்கணும். அதுக்கப்புறம் இன்டர்வியூ நிக் நேம்னு கேட்கும். அதில் உங்களுடைய நிக் நேமை க்ரியேட் பண்ணிக்கொள்ளுங்க, உங்களுடைய யூசர் நேமை க்ரியேட் பண்ணிக்கொள்ளுங்க. நம்பர்ஸ் லெட்டர்ஸ் இருக்கிறதாக க்ரியேட் பண்ணி அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டாக கொடுத்தீங்களா இருந்தால் உங்களுக்கு 500 சீல் கோயின் உங்களுக்கு ஃப்ரீயாக தருவாங்க நீங்கள் இதில் ஜாயின் பண்ணதுக்காக. அது பிறகு நெக்ஸ்ட் ஸ்டெப்பை கொடுத்து போகலாம், அல்லது ஸ்கிப் போல் கொடுத்து அடுத்த இதுக்கு போய்க்கலாம், மைனிங் ப்ரோசஸுக்கு போய்க்கலாம். மைனிங் ப்ரோசஸ்க்குள்ளே வந்தீங்களா இருந்தால் அதில் பிளாக் கலரில் இல்லை ஒரு பட்டன் காட்டி கொண்டு இருக்குது ரெஸ்ட்னு சொல்லி அதை கொஞ்சம் நேரம் நீங்கள் ஹோல்டு பண்ணணும், ப்ரெஸ் பண்ணி ஹோல்டு பண்ணணும். ஹோல்டு பண்ணால் உங்களுடைய மைனிங் செஷன் ஸ்டார்ட் ஆகும். 24 மணித்தியாலத்துக்கு ஒருக்கா நீங்கள் மைனிங்கை ஸ்டார்ட் பண்ணி விடணும். 24 மணித்தியாலத்துக்கு நீங்கள் மைனிங் வராட்டி அது ஸ்லாஷிங் மோடில் போய்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு போகும். மைஸ் மைனிங்கில் ஸ்டார்டிங்கில் ஒர்க் பண்ணியிருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 24 மணித்தியாலத்துக்கு ஒருக்கா வந்து ஒர்க் பண்ணியிருந்தவர்களுக்கெல்லாம் ஸ்லாஷிங்கில் போயிட்டு 12 மணித்தியாலத்துக்கு ஒருக்கா வந்து ஒர்க் பண்ணியிருந்தவங்களாம் நல்ல இதில் இருந்தது. ஸோ 12 மணித்தியாலத்துக்கு ஒருக்கா வந்து இடைக்கில் வந்து ஒரு நாளைக்கு 2 தடவையாவது வந்து இந்த இதை ஆக்டிவேட் பண்ணிவிட்டு போயிருங்க. தண்டை பாட்டில் ஆட்டோமேட்டிக்காக அது ஓடிக்கொண்டே இருக்கும். டப் மைனிங் மாதிரி இல்லை, ஜெனுவினாக ஓட்டோவாக மைனிங் பண்ணுற மைனிங். அதோட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் எல்லாம் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க, ப்ரொஃபைலை செட் பண்ணிக்கொள்ளுங்க. இன்வைட் ஃப்ரெண்ட் ஆப்ஷனுக்குள்ள போனீங்களா உங்களுடைய இன்விடேஷன் லிங்க் வரும். அதை காப்பி பண்ணி போய் நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பி அவர்களையும் ஜாயின் பண்ணி அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு 500 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கிற சான்ஸ் இருக்குது. அதோட பூஸ்ட் ஆப்ஷனில் ஐஸ் கோயினை நாங்கள் டிபாசிட் பண்ணி பூஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. நாங்கள் ஐஸ் மைனிங்கில் பண்ணது ஐஸ் வித்ரோல் எடுத்தோம், ஐஸ் கோயின். அதுக்கப்புறம் சன்வேவில் பூஸ்ட் பண்ணியிருந்தோம். செல்ஃப் ஃப்ளூவர்னு சொல்லப்படுற ஐஸில் 3வது ப்ராஜெக்ட்லேயும் நாங்கள் பூஸ்ட் பண்ணுறதுக்காக, 2வது ப்ராஜெக்ட்லேயும் நாங்கள் பூஸ்ட் பண்ணுறதுக்காக இதை அப்டேட் பண்ணியிருந்தோம். ஆனால் இதுலேயும் கேட்குது, நான் இதில் டிபாசிட் பண்ண போகிறது இல்லை, இதில் ஃப்ரீயாக பண்ணி பார்ப்போம். ஸ்லாஷிங்லாம் வராத மாதிரி 24 மணித்தியாலத்துக்கு ஒருக்காவது வந்து நான் மைனிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு போகிறேன். அதோட யாருமே இந்த ஏர்னிங் கால்குலேட்டரில் வந்து இதை யாரையுமே ஒர்க் பண்ணிடுறாங்க. அதில் நீங்கள் இழுத்து விட்டிங்களா இருந்தால் ஸ்டேக்கிங்கில் போயிடும். ஸோ நீங்கள் வித்ரோல் பாருங்கள், உங்களுக்கு ஸ்டேக்கிங் பண்ண இல்லாமல் வித்ரோ எடுக்க முடியாமல் அதெல்லாம் போயிடும். ஸ்டார்டிங்கில் ஐஸ் மைனிங் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் டீமில் சில பேர் இன்னெக்டிவாக இருப்பாங்க, அவங்கள நீங்கள் பிங்க் பண்ணிக்கொள்ளலாம். பிங்க் பண்ணால் உங்களோட லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். உங்களுடைய டீம் இருந்தால் அவங்கள பிங் பண்ணிங்களா இருந்தால் உங்களுடைய லெவல் இன்க்ரீஸ் ஆகி பாயிண்ட்ஸ்கள் கூடிக்கொண்டிருக்கும். அதோட உங்களுடைய ட்விட்டர் ஹேண்டில், டெலிகிராம் சேனல், அதோட வேறு டாஸ்க்குகள் அவைலபிளாக இருக்கும். ப்ரொஃபைல் பிக்சர் அட்டென்ட் பண்ணுறது, ப்ரொஃபைல் பிக்சரை அப்டேட் பண்ணுறது, அப்படியான டாஸ்க்குகளை பண்ணுறது மூலமாக உங்களுடைய லெவல்ஸும் பாயிண்ட்ஸும் இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஐஸ் கோயின் 2 வருஷத்துக்கு கூட ஓடுனது. சன்வேவ்ஸ் போய்க்கிட்டு இருக்குது. அதோட செல்ஃப் ஃப்ளூவர்னு சொல்லி இன்னொரு மைனிங் போய்க்கிட்டு இருக்குது. அதோட இன்னொரு மைனிங்கும் கிட்டத்தட்ட ஸ்டார்ட் பண்ண பேர் ஞாபகம் வருது இல்லை. அடுத்தது இந்த சீல் சென் அது போய்கிட்டு இருக்குது. ஸோ பார்த்து எல்லாத்தையுமே பார்த்து பண்ணிக்கொள்ளுங்க, வெயிட் பண்ணி ஒர்க் பண்ணிக்கொள்ளுவோம். சில ஏர்ட்ராப்ஸ் ஒரு மாதத்தில் தருவாங்க டோக்ஸ் மாதிரி, சில ஏர்ட்ராப்ஸ் 3 மாதம் ஆகலாம் நோட்கோயின் மாதிரி, சில ஏர்ட்ராப்ஸ் வருஷக்கணக்கு ஆகலாம், சில ஏர்ட்ராப் 4-5 வருஷம் கூட ஆகலாம் பை மைனிங் மாதிரி. ஸோ பொறுமை முக்கியம் கிரிப்டோவை பொறுத்த வரைக்கும். ஓகே கைஸ், இதோட வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். கீப் சப்போர்ட்டிங். ஓகே பாய், தேங்க்யூ.